சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இந்த கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார். கருவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. இது என்னது? வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சுகர் மாத்திரை யாராவது நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது இந்த பானை வயிறை குறைச்சாங்களா? சொல்லுங்க. நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நல்லா காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, ரொம்ப டேஞ்சர். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணல விட்டீங்கன்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் அது 4 மாத்திரை ஆகும், அப்புறம் 8 மாத்திரை ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் 16 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் வீடியோ ஒர்க்கை சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஒர்க்கோட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டாக புரியும். புரிஞ்சுதா இல்லையா? இந்த தம்பியை பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். ஒன்லி பேலன்ஸ்டு டயட். எதை மறந்துடாதுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக மறந்துடாதுங்க. எழுதிடுங்க, சரியா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இது ஒரு பேப்பரில் எழுதிடுங்க, நெட்டில் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் இப்போ லைக் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் YES டைப் பண்ணி அனுப்புவீங்களா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.